ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி காரசாரமான கார சட்னி பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேவ் பண்ணிட்டு இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? கார சட்னி பண்ணுறதுக்கு 10 வரமிளகா எடுத்துக்குவாங்க. நான் கம்மியாக எடுத்துருக்கேன், நீங்கள் கூட வேணாலும் எடுத்துக்கலாம். பேர்லேயே கார சட்னின்றனால நல்லா உரப்பு தேவைங்க. அதனால் நான் 10 வரமிளகா எடுத்துருக்கேன். 3 பல் பூண்டு, 3 முழு பூண்டு, ஒரு சைஸ் தக்காளிக்கு பதிலாக புளியும் போட்டுக்கலாம். புளி டேஸ்ட்டு வேணான்றவங்க ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு மேலே போட வேணாம், அப்புறம் அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இந்த 3ஐயும் பச்சையாக மிக்சியில் அரைச்சிக்கிறணும். அரைச்சி வச்சதுக்கப்புறம் வடைச்சட்டியில் எப்பயும் போல் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லா நிறையா ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச விதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. நல்லா சுண்டி அது ஒரு ஊறுகாய் பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. இந்த டிஷ் எனக்கு எங்கள் அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு தோசைக்கு 3 தோசை சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரமாக இருக்கும். காரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த ஈஸியான டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நாள் வச்சு சாப்பிட்டாலும் கெடவே கெடாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.